ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஏசி வாங்கலாம்னு பிளான் பண்ணால் நம்ம ஏசி வந்து எத்தனை கெப்பாசிட்டியில் இருக்கணும், என்ன கேஸ் யூஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும், உள்ளுக்கு இருக்க காயில் என்ன மெட்டீரியலாக இருக்கணும், ஸோ எந்த ஸ்டார் ரேட்டிங் வாங்கினா வந்து பெட்டராக இருக்கும், 4 ஸ்டார் வாங்கினா நல்லா இருக்குமா, 5 ஸ்டார் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஸோ இது ஒரு R&D ஒர்க் மாதிரி போயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஏசியை சூஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக இதெல்லாம் பார்த்து ஒரு ஏசியும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு 1.5 டன்னில் Realme Techlifeலேருந்து ஒரு ஏசி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஏசியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த டைமில் ஏசி வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஏசியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரூம் சைஸை பொறுத்து நம்ம ஏசியோட கெப்பாசிட்டியை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் என்னோட ரூம் சைஸை பேஸ் பண்ணி 1.5 டன் கெப்பாசிட்டி வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பேக்கிங் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஏசியோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ண அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட டீட்டெயில்ஸுமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதையுமே பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஏசி வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரியல்மி ஏசியில் 1.5 டன், அதே மாதிரி எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் நான் சூஸ் பண்ண வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் தான். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ஸ்டாருக்கும் 4 ஸ்டாருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது. எனர்ஜி எஃபிஷியன்சியில் ரொம்பவே கம்மியான ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு இது பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்துச்சு. ஓகே, இது என்ன தான், இது போதும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுனால நான் 4 ஸ்டார் ஏசியை வந்து நான் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா 5 ஸ்டார் போகலாம். அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரியல்மி ஏசியில் காயில்ஸ்லாம் வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி இன்னொரு கோட்டிங்கும் ஒன்று இருக்குது. ஸோ என்ன கோட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளூஃபின் கோரசிவ் கோட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோட்டிங்னால லிக்விட் இல்லாட்டி சால்ட்னால வர அந்த அரிப்பு வந்து இருக்காது. உள்ளுக்கு இருக்க பார்ட்ஸ் இல்லை அந்த காயிலுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அப்படின்றதுனால இந்த ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கும் இது கொஞ்சம் சேஃபரான விஷயம்னு சொல்லலாம். இன்னொன்று இன்பில்டான டஸ்ட் ஃபில்டர்ஸும் இருக்குது. ஆனால் வந்து ஆன்டி பாக்டீரியா ஃபில்டர்லாம் வந்து கிடையாது. ஸோ இன்பில்டான டஸ்ட் ஃபில்டர் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் ஏசி வாங்கியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஏசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஏசி தான். இதோட பவர் ஃப்ளக்சுவேஷன் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 165 வோல்ட்லேருந்து 265 வோல்ட் வரைக்கும் இது தாங்கும். அதுக்கு மேலேயும் உங்கள் வீட்டில் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டெபிலைசர் வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெபிலைசர் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏசி 4-in-1 கன்வெர்ட்டிபிள் ஏசி அப்படின்றதுனால இந்த ஏசியை வந்து 4 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கன்வெர்ட்டிபிள் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப இங்கே வந்து 4 டைப்ஸ் இருக்குது. 0.9, 1.1, 1.3, அடுத்து வந்து 1.6. இந்த 4 டைப்பாக வந்து டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிங்கிளாக இருக்குமா இல்லை வந்து 2 பேராக இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரு 4 மோட்ஸ் இருக்குது. ஸோ ரிமோட்டில் கன்வெர்ட்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த டைப்ஸை வந்து செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஏசியில் ஆட்டோ க்ளீன் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏசியை பவர் ஆஃப் பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஏர் த்ரூ நடக்கும். அதனால எந்த ஒரு ட்ராப்ஸுமே அங்கே இருக்காது ஏசிக்குள்ளே. ஸோ உள்ளுக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி விட்ரும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ க்ளீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஏசியில் யூஸ் பண்ணியிருக்க கேஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா R32 அப்படிங்கிற ஒரு கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி தான். ஓசனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுற ஒரு கேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஏசி வாங்க போகும்போது ஒரு R32 கேஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஒரு ஏசியை நீங்கள் வந்து பை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஏசியில் கூலிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 5150 வாட் இருக்கும். ஸோ இதே 5 ஸ்டார்னு போனோம்னா 5100 வாட் இருக்கும். ஸோ ரொம்ப மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்காது. மற்றபடி மோட்ஸ்னு பார்த்தோம்னா ட்ரை, ஸ்லீப், எக்கோன்ற ஒரு 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் ஸ்லீப்பிங் மோட் இருக்குது. அதே மாதிரி பவர் ஆஃப் ஆச்சுன்னா நம்ம எந்த மோடில் இருக்கோமோ அந்த மோடில் வந்து கண்டினியூ ஆகும். நம்ம திரும்பி போய் செட் பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்து உள்ளுக்கு இருக்க காயில் கண்டென்சர்லாம் வந்து காப்பரில் கொடுத்தனால இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஏசி வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நான் வாங்கலாம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை இந்த ரியல்மி ஏசியில் நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அன்பாக்சிங்னு வரப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணல, பட் பேக்கேஜிங்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா MRP டீடைல்ஸ், பாக்ஸ் கண்டென்ட்ஸ், ஏசியோட ஒரு சில மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2023 மாடலில் MRPயில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. 53,000 இருந்த MRP இப்போ 55,000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டோர் யூனிட்லையும் அவுட்டோர் யூனிட்லையும் ஒரு சில ஹைலைட்டடான ஸ்பெக்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு ஜீவ்ஸ் கன்சியூமர் சர்வீசஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் இந்த ஏசியுமே அன்பாக்ஸ் பண்ணாங்க.
இன்ஸ்டாலேஷன் கிட் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு சில அக்சசரிஸ் வாங்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. அவுட்லெட்கான ஓஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டோர் யூனிட்டுக்கும் அவுட்டோர் யூனிட்டுக்கும் உள்ள கனெக்டிவிட்டியில் ஒரு ஒயிட் கலர் டேப் சுற்றுறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கனெக்ஷன் அவுட்டோரில் இருக்கிறதுனால வெயிலில் எதுவும் டேமேஜஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து பண்ணுறாங்க. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரியல்மி ஏசிக்கான ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டுக்கான பேட்டரிஸுமே உள்ளுக்கு இருந்துச்சு. அடுத்ததான் இந்த ரியல்மி ஏசிக்கான ஒரு யூசர் கைடு உள்ளுக்கு இருந்துச்சு. இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கொஞ்சம் ஜெயினாக தான் இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அந்த இன்ஸ்டாலேஷனுக்கான ஒரு சில கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே ஷார்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் இன்ஸ்டாலேஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து அலாட் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்ல இருந்து. ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவுட்லெட் ஓஸ் கொடுக்குறது, டேப் சுற்றுறதோட சேர்த்து அவுட்டோர் யூனிட்டுக்கான ஸ்டாண்ட் மாட்டுறது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இன்ஸ்டாலேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் வாங்க போகிறவங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரியல்மி ஏசியில் ட்ராபேக்காக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏசிக்கு அவங்க கொடுத்துருக்க ரிமோட்டு தான். இந்த ரிமோட்டில் ஒரு க்ளோ ஆகிற எஃபெக்ட் எதுவுமே வந்து கிடையாது இவங்க கொடுத்துருக்க பட்டன்ஸ்க்கு. நைட் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பட்டனுமே க்ளோ ஆகாது. கொஞ்சம் ரேடியம் எஃபெக்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து இது ஒரு ட்ராபேக்காக தான் தெரியுது. ஆனால் வந்து 2023 மாடலில் இதை ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பட்டன் மட்டும் க்ளோ ஆகிற மாதிரி இப்போ மாற்றிருக்காங்க. பவர் பட்டனும் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுற இந்த பட்டனும் மட்டும் வந்து க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா பட்டன்ஸுமே வந்து க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதர்வைஸ் இந்த ரிமோட்டோட டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. அடுத்ததா 2022 மாடலில் டெம்பரேச்சர் கவுண்ட்டும் கன்வெர்டபிள் ஆப்ஷன்ஸும் மட்டும்தான் வந்து எல்இடியில் ஷோ ஆகும். ஆனால் 23 மாடலில் வந்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறதையுமே எல்இடியில் ஷோ பண்ணுறாங்க. கூல் மோடில் இருக்கா, ட்ரை மோடில் இருக்கா அப்படிங்கிறதையுமே எல்இடியில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் ஏசியில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ரியல்மி ஏசி பற்றின இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.